தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்கள்? வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த இறுதி அறிக்கையை மதுரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்திருந்த காரணத்தினால் தற்போது கூடுதல் குற்றப்பத்திரிகை, அதாவது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடுதல் இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதே போல நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையையும் தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.